அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து எங்கள் அறிக்கையை வேண்டும் என்று எங்களை மன்னிக்கிறார்கள். அந்த பணியை ஏற்று இன்று எங்களுடைய குழுவினுடைய முதல் சந்திப்பு இங்கே மொசூரிலே உங்களையெல்லாம் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த குழுவிலே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியோடு மக்களை தேடி செல்லுங்கள், மக்களிடம் செல்லுங்கள் என்று நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வழியிலே ஒவ்வொரு முறையும் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையாகவே ஒவ்வொரு முறையும் அது எழுதப்படுகிறது. தலைவர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள் பெருமையோடு, சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று. அந்த வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கக்கூடிய 505 தேர்தல் வாக்குறுதிகளை 404 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நிறைய பேர் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க, வெள்ளாரிங்க கொடுங்கலாம் கேட்கிறாங்க. நாங்க வெளிப்படையாக தைரியமாக நாங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 101 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசாங்கம் அங்கே பல இடைஞ்சல்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்க வர வேண்டிய ஏர்போர்ட்டை கூட இன்னைக்கு இல்லை, முடியாது என்று நிராகரித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கம்பெனி அவர்கள் நிச்சயமாக உறுதியாக வந்துவிடும் என்கிறார். அது எதை நிறுத்தினாலும் அது செய்து காட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால ஒன்றிய அரசாங்கம் எதை தடை செய்தாலும் அதை நிறைவேற்றி காட்டுவோம். அதனால மீறி இருக்கக்கூடிய 101 நீங்க நிதி தராம இருந்தாலும் சரி, எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் அதையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்ற உறுதியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே எதெல்லாம் சாத்தியமோ அந்த தேர்தல் அறிக்கையிலே அதெல்லாம் இணைக்கப்படும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு நான் வழங்கினேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழு உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காகவே தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டலை வந்து உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். அது தமிழ்நாடு டிஎன் மேனிஃபெஸ்டோ ஏஐ அப்படிங்கிற போர்ட்டல். அது அதிலையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கடிதங்களை நீங்க அதிலையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி காலத்திற்கு ஏற்றபடி தன்னை தங்கம் எடுத்துக் கொள்ளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய இயக்கம் தான். ஏன்னா பேஸ்புக், ட்விட்டர், சோசியல் மீடியான்னு என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டத்திலே சோசியல் மீடியாவில் தலைவர் அவர்கள் அந்த வழியிலே இன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க எங்கே இருந்தாலும் உலகத்துல எங்கே இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற நிலையை நாங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் பயன்படுத்தி இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் இன்று உருவாக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் அப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜின்னு போனாலும் மக்களிடமும் வரக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.